அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 6க்கான ஒரு வரி வினாவிடையை பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் பொதுத்தமிழ் பாடத்தில் 100க்கு 100 பெறுவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வரி வினாவிடையை தான் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். அந்த அடிப்படையில் இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6க்கான ஒரு வரி வினாவிடைகள். வாங்க நேரடியாக பாடப்பகுதிக்கு செல்வோம். இதில் என்னென்ன தலைப்புகள் கீழே முதல்ல பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். கவிஞர் தேனரசன் எழுதிய ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை பகுதி. அடுத்து காளமேக புலவர் எழுதிய கீரை பாத்தியும் குதிரையும் என்ற இரட்டுற மொழிதல் பகுதி. அடுத்து பேசும் ஓவியங்கள் என்ற பாடப்பகுதி, ஓவிய கலையை பற்றி பேசும் ஓவியங்கள் என்ற பாடப்பகுதி. அடுத்து தமிழ்நாட்டின் தமிழ் மொழியின் சிறப்பை பறைசாற்றுகின்ற ஒரு சில இடங்கள் பற்றிய பாடப்பகுதி, தமிழ் ஒளிர் இடங்கள் என்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இலக்கண பகுதியான தொழிற்பெயர், அடுத்து திருக்குறள் பற்றிய பாடப்பகுதி. இதை தவிர இதே பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம தொகுத்து வழங்குகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வினாவிடைக்கு செல்வோம். கேள்வி எண் 1 பாருங்க. ஒரு வேண்டுகோள் என்ற கவிதையின் ஆசிரியர் தேனரசன். ஒரு வேண்டுகோள் என்ற கவிதையின் ஆசிரியர் தேனரசன். மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பு இல்லை, மனிதன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்ற கவிதையின் ஆசிரியர் தேனரசன். மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பு இல்லை, மனிதன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை என்ற கவிதையின் ஆசிரியர் தேனரசன். கேள்வி எண் 3 பாருங்க. சொல்லும் பொருளும். பிரிம்மாக்கள் என்பதன் பொருள் படைப்பாளர்கள், வனப்பு என்பதன் பொருள் அழகு, நெடு என்பதன் பொருள் நாற்றம், பூரிப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி, மழலை என்பதன் பொருள் குழந்தை, மேனி என்பதன் பொருள் உடல். கேள்வி எண் 4 பாருங்க. தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய தேனரசன் எந்தெந்த இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார்? வானம்பாடி, குயில், தென்றல். யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? தேனரசன். யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? தேனரசன். தேனரசன் எழுதிய கவிதை நூல்கள் மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். தேனரசன் எழுதிய கவிதை நூல்கள் மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். இங்கே நம்ம வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில மிக மிக முக்கியமான கேள்விகள், முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள், இதையெல்லாம் நம்ம ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்போம். அதே சமயம் 2 முறை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்ப்பது 3 முறை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ கேள்வி எண் 7 பாருங்கள். ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? பெய்து பழகிய மேகம். ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? பெய்து பழகிய மேகம். அடுத்து பாருங்க. புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன? வனப்பு தருகின்றன. கேள்வி எண் 11 பாருங்க. வனப்பு இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வார்ப்பெனில். கீரை பாத்தியும் குதிரையும் என்ற இரட்டுற மொழிதல் பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள வினாக்கள் பார்ப்போம். கேள்வி எண் 13 பாருங்க. ஒரே பாடலில் 2 பொருள் தரும்படி பாடப்படுவது இரட்டுற மொழிதல். ஒரே பாடலில் 2 பொருள் தோன்றும்படி பாடப்படுவது இரட்டுற மொழிதல். சிலேடை என கூறப்படுவது இரட்டுற மொழிதல். அப்போ இரட்டுற மொழிதலின் இன்னொரு பெயர் சிலேடை என்று அழைக்கிறோம். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 15 பாருங்க. கட்டி அடிக்கையால் கால்மாரி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் என பாடியவர் காளமேக புலவர். கட்டி அடிக்கையால் கால்மாரி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் என பாடியவர் காளமேக புலவர். அடுத்து கேள்வி எண் 16. சொல்லும் பொருளும் பாருங்க. வன்கீரை என்பதன் பொருள் வளமான கீரை, பரி என்பதன் பொருள் குதிரை, கால் என்பதன் பொருள் வாய்க்கால், குதிரையின் கால், முட்டப்போய் என்பதன் பொருள் முழுதாய் சென்று, மறித்தல் என்பதன் பொருள் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், எதிரிகளை தடுத்து தாக்குதல். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 17 பாருங்க. காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழுவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் காளமேக புலவர் என்று அழைக்கப்படுபவர் வரதன். அப்போ பாருங்க. வரதன் ஏன் காளமேக புலவர் என்று அழைக்கப்படுகிறார்? மேகம் மழை பொழுவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காளமேக புலவர் என வரதன் அழைக்கப்படுகிறார். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 19. காளமேக புலவர் எழுதிய நூல்கள் திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பிரம்ம விளக்கம், சித்திர மடல்.
காளமேக புலவர் எழுதிய நூல்கள் என்னென்ன பாருங்க. திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். கேள்வி எண் 20 பாருங்க. காளமேக புலவரின் தனிப்பாடல்கள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தனிப்பாடல் திரட்டு. காளமேக புலவரின் தனிப்பாடல்கள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தனிப்பாடல் திரட்டு. கேள்வி எண் 21 பாருங்க. மாலை என்னும் சொல்லின் இருபொருள். மாலை என்றால் மலர் மாலை என்று ஒரு பொருள், அந்தி பொழுது என்று இன்னொரு பொருள். அப்போ மாலை என்னும் சொல்லின் இருபொருள் என்ன பாருங்க, மலர் மாலை, அந்தி பொழுது இரண்டையும் குறிக்கும். அடுத்து பாருங்க புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 22. ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல் பாருங்க. பாய்கையால், மேன்மையால், திரும்புகையில், அடிக்கையால் என்று கொடுத்துருக்காங்க. இதில் திரும்புகையில் என்பதுதான் பொருந்தாத ஓசையுடைய சொல். ஏன்னா பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால் என்று யாழ் என்ற ஓசையை அது முடிக்கும்போது இந்த சொற்கள்லாம் பெற்றிருக்கு. அப்போ இதில் ஈ மட்டும்தான் திரும்புகையில் என்ற ஓசையை கொடுக்கிறது. அப்போ இதில் பொருந்தாத சொல் திரும்புகையில் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க. கேள்வி எண் 24. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. அடுத்து பாருங்க. கேள்வி எண் 25. கட்டி கூட்டல் அடைத்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கட்டி அடைத்தல். காளமேக புலவர் பற்றிய மிக மிக முக்கியமான கேள்விகளை பாருங்க. ஆசுகவி வரகவி என்று அழைக்கப்படுபவர் காளமேக புலவர். ஆசுகவி வரகவி என அழைக்கப்படுபவர் காளமேக புலவர். பாடு என சொன்னதும் உடனே பாடும் திறனைத்தான் நம்ம ஆசுகவி என்று அழைக்கிறோம். பாடு என சொன்னதும் உடனே பாடும் திறன் பெற்றவர் தான் நம்ம ஆசுகவி என்று அழைக்கிறோம். அடுத்து பாருங்க. சித்திர மடல் என்னும் நூலின் ஆசிரியர் காளமேக புலவர். சித்திர மடல் என்னும் நூலின் ஆசிரியர் காளமேக புலவர். கேள்வி எண் 29 பாருங்க. காதல் தோல்வியடைந்தவர் தம்மை வருத்திக் கொள்வதாக பாடுவது சித்திர மடல் என்னும் நூல். அடுத்து பாருங்க. பேசும் ஓவியங்கள் என்ற பாடப்பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போறோம். கேள்வி எண் 30 பாருங்க. ஆயக்கலை 64 கலைகளில் ஒன்று ஓவியக்கலை. அப்போ ஆயக்கலை 64, அதில் ஒன்று தான் ஓவியக்கலை. கேள்வி எண் 31 பாருங்க. நுண்கலைகளில் முதன்மையானதாக கருதப்படுவது ஓவியக்கலை. நுண்கலைகளில் முதன்மையானதாக கருதப்படுவது ஓவியக்கலை. மனிதன் முதலில் ஓவியம் வரைந்த இடம் குகைகள். பழங்காலத்தில் வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்ட இடம் குகைகள். குகை ஓவியங்கள் பெரும்பாலும் டேஸாக இருக்கும், கோட்டோவியங்களாக இருக்கும். குகை ஓவியங்கள் பெரும்பாலும் டேஸாக இருக்கும், கோட்டோவியங்களாக இருக்கும். பழந்தமிழரின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள உதவுவது குகை ஓவியம். கேள்வி 36 பாருங்க. எவற்றை கொண்டு குகை ஓவியங்களுக்கு வண்ணம் தீட்டப்பட்டன? மண் மற்றும் கல் துகள். சுவரை சமன் செய்ய ஆற்று மணலுடன் எதை சேர்ப்பர்? சுண்ணாம்பு சேர்ப்பர். கேள்வி 38 பாருங்க. சுவரோவியம் காணப்படும் இடங்கள், முக்கிய இடங்கள் பாருங்க. சித்தனவாசல் ஓவியங்கள், தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படும் ஓவியங்கள். சுவரோவியம் காணப்படும் முக்கிய இடங்கள் தமிழ்நாட்டில் பாருங்க. சித்தனவாசல் ஓவியங்கள், இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. அதே போல தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படும் ஓவியங்கள். கேள்வி 39 பாருங்க. நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரின் வாழ்க்கை நிகழ்வுகள் எந்த வகையான ஓவியமாக வரையப்பட்டுள்ளது? சுவர் ஓவியமாக. அப்போ நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது. கேள்வி 40 பாருங்க. ஓவியம் வரையப்படும் துணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எழினி, திரைச்சீலை, கிளி, படாம். ஓவியம் வரையப்படும் துணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எழினி, திரைச்சீலை, கிளி, படாம். இல்லை பாருங்க. எழினி, கிளி, படாம் என்பது எதை குறிக்கிறது? ஓவியம் வரையப்படும் துணியை குறிக்கிறது. அதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க. கேள்வி எண் 41 பாருங்க. சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை துணியில் வரைந்தவன் சீவகன். சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை துணியில் வரைந்தவன் சீவகன். துணி ஓவியத்தை தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கின்றனர்? களம்காரி ஓவியம். துணி ஓவியத்தை தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கின்றனர்? களம்காரி ஓவியம். கேள்வி 43 பாருங்க. களம்காரி ஓவியங்களை தற்காலத்தில் ஓவியர்கள் எங்கெல்லாம் வரைந்து வருகின்றனர்? தமிழ்நாடு, ஆந்திரா. தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் களம்காரி ஓவியங்கள் தற்காலத்தில் பயன்பட்டு வருகிறது. அடுத்து பாருங்க. கேள்வி எண் 44 பாருங்க. பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாக இருக்கின்ற ஓவியங்கள் ஓலைச்சுவடி ஓவியங்கள். இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாக இருக்கின்ற ஓவியங்கள் ஓலைச்சுவடி ஓவியங்கள். பாருங்க. கேள்வி 45 பாருங்க. ஓலைச்சுவடி ஓவியங்கள் காணப்படும் இடம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம். அப்போ தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் ஓலைச்சுவடி ஓவியங்கள்
அதிகம் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி 46 பாருங்க. ஒரு காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதில் பொறிப்பார்கள்? செப்பேடுகளில். ஒரு காலத்தில் மன்னர்களின் ஆணை அரசு ஆவணங்கள் எதில் பொறிப்பார்கள்? செப்பேடுகள் பொறிப்பார்கள். நம்ம வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு இதெல்லாம் பார்க்குறோம். அது மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களாகவும் உள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பாருங்கள் கேள்வி 47. தந்த ஓவியங்கள் அதிகமாக காணப்படும் இடம் கேரளா. தந்த ஓவியங்கள் அதிகமாக காணப்படும் இடம் கேரளா. கண்ணாடியில் ஓவியம் வரையும் கலைஞர்கள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றனர்? தஞ்சை மாவட்டம். கண்ணாடியில் ஓவியம் வரையும் கலைஞர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகம் காணப்படுகின்றனர். தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம் தாள் ஓவியம். தாள் ஓவியத்தின் பல வகையான ஓவிய வடிவங்கள் கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள். இது எல்லாமே தாள் வடிவ ஓவியத்தின் பல வகையான ஓவிய வடிவங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 51 பாருங்கள். கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் இவற்றை பயன்படுத்தி வரையப்படும் ஓவியங்கள் நவீன ஓவியங்கள். அதாவது பென்சில் பெயிண்டிங், வாட்டர் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் இதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மாடர்ன் பெயிண்டிங், அதாவது நவீன ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து கேள்வி எண் 52 பாருங்கள். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படுவது கருத்துப்பட ஓவியம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படுவது கருத்துப்பட ஓவியம். கருத்துப்பட ஓவியங்களை தமிழில் முதலில் அறிமுகம் செய்தவர் பாரதியார். கருத்துப்பட ஓவியங்களை தமிழில் முதலில் அறிமுகம் செய்தவர் பாரதியார். கருத்துப்பட ஓவியங்கள் தமிழில் முதலில் வெளியான இதழ் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா. அதாவது பாரதியார் அவர்கள் தான் கருத்துப்பட ஓவியங்களை தமிழில் முதலில் அறிமுகம் செய்தார். அவருடைய இந்தியா என்ற நாளிதழில் முதலில் வெளியிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கேள்வி எண் 55 பாருங்கள். கருத்துப்பட ஓவியங்களை மற்றொரு வடிவம் கேலி சித்திரம். கார்ட்டூன் சொல்கிறோம்ல, அதை தான் நம்ம குறிப்பிடுறோம். அப்போ கருத்துப்பட ஓவியங்களின் மற்றொரு வடிவம் கேலி சித்திரம். மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவது கேலி சித்திரம். பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் வரையப்படும் ஓவியம் நவீன ஓவியம். அடுத்து பாருங்க கேள்வி எண் 58. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று பாடப்படும் நூல் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வடி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. அதாவது புனையா ஓவியத்தை பற்றி மணிமேகலையும் நெடுநல் வாடையும் குறிப்பிடுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்து பாருங்க கேள்வி எண் 60. ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். கேள்வி எண் 61 பாருங்க. இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஓவியங்கள் குறித்து பல வகையான ஓவியங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு விளக்கி கூறினர் அப்படிங்கிறத. மேலே உள்ள கேள்வி பார்த்தோமா, அதுக்கான பாடல் வரி தான் இது. இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் அப்புறம் துண்ணனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். எதை பற்றி? ஓவியத்தை பற்றி. அடுத்து பாருங்க கேள்வி எண் 62. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. நம்ம ரவிவர்மன் வரையாத ஓவியங்களா அப்படின்லாம் பார்ப்போம். அப்போ ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகள் புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. யாருடைய பாணியிலான ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன? ராஜா ரவிவர்மா அவர்களின் ஓவியங்கள். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடியார் கொண்டையராஜு. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடி கொண்டையராஜு. பசார் பெயிண்டிங் என்று அழைக்கப்படுபவை நாட்காட்டி ஓவியங்கள். அப்போ நாட்காட்டி ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பசார் பெயிண்டிங் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓவியம் என்ற சொல்லின் வேறு பெயர்கள் பாருங்க. ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படா, வட்டிகை செய்தி இது எல்லாம் ஓவியம் என்ற சொல்லை குறிக்கக்கூடியது சொற்கள். அப்போ இதில் பாருங்கள், இதில் ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம் இது எல்லாமே ஓவியத்தை குறிப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு எளிமையாக தெரியும். இதில் நம்மளுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய 2 சொற்கள் பாருங்கள். படாம் என்றால் ஓவியத்தை குறிக்கிறது. வட்டிகை செய்தி என்ற சொல் எதை குறிக்கிறது? ஓவியத்தை குறிக்கிறது. இது ரெண்டையும் நம்ம முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ஓவியம் வரைபவர் வேறு பெயர்கள் என்னென்ன கொடுத்துருக்கா பாருங்கள். கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிழவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் இது எல்லாமே ஓவியம் வரைபவரை குறிக்கும் சொற்கள்.
அப்போ ஓவிய புலைவர்னால் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும், ஓவமாக்கல்னால் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இதில் பாருங்கள், கண்ணுள் வினைஞர் என்ற சொல் ஓவியம் வரைபவரை குறிக்கிறது. கிளவி வல்லோன் என்ற சொல் ஓவியம் வரைவரை குறிக்கிறது. ஸோ இது இந்த 2 சொற்களை நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 68 பாருங்கள். ஓவிய கூடம் அவற்றின் வேறு பெயர்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுதலில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம். அடுத்து பாருங்கள், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இந்த சித்திரம் அப்படிங்கிறதுனால அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓவிய கூடத்தை குறிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ இதில் எழுதலில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம் எதை குறிக்கிறது? ஓவிய கூடத்தை குறிக்கிறது. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். கேள்வி எண் 69 பாருங்கள். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்டப்பட்ட பொருள்களில் ஒன்று மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு கூட்டல் ஓவியம். இதில் நம்மளுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் வரும். கோட்டு கூட்டல் ஓவியம் அப்படின்னு நிறைய பேர் தவறாக விடையளிக்கக்கூடும். அப்போ கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு கூட்டல் ஓவியம் தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. கருத்துப்பட ஓவியங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 75. கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதன் மீது பொறித்து பாதுகாத்தனர்? செப்பேடுகளில். இப்போ பாருங்க, இப்போ நம்ம பார்த்த பாடப்பகுதியை நம்ம அப்படியே ரிவிஷன் மாதிரி ஆயிரும். இந்த பொறுத்துகளில் நம்ம இதை பார்க்கும்போது ரிவிஷன் மாதிரி இருக்கும். பாருங்கள், சித்தனவாசல் சுவர் ஓவியம். சித்தனவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. அது சுவர் ஓவியத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான பாருங்கள் பொறுத்துகளில் ஓலைச்சுவடி ஓவியங்கள். அதாவது தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் ஓலைச்சுவடி ஓவியங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து பாருங்கள், மன்னர்களின் ஆணை அரசு ஆவணங்கள்லாம் எதில் பொறிக்கிறோம்? செப்பேடுகளில் பொறிக்கிறோம். அடுத்து பாருங்கள், தந்த ஓவியங்கள் அதிகம் காணப்படும் இடம் கேரள மாநிலம். அடுத்து பாருங்கள், தஞ்சை மாவட்டத்தில் கண்ணாடி ஓவியம் வரைபவர்கள் அதிகமாக காணப்படுகின்றனர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ தஞ்சை மாவட்டம் கண்ணாடி ஓவியம். ஆந்திரா அதில் கலம்காரி ஓவியங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது துணி ஓவியங்களை தான் நம்ம கலம்காரி ஓவியங்கள் என்றோ சொல்கிறோம். இது ஆந்திரா தமிழ்நாட்டில் அதிகம் காணப்படுகிறது. அடுத்து பாருங்கள், பாரதியார் இந்தியா இதழில் கருத்துப்பட ஓவியங்களை முதலில் வரைந்தார் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம். ஓவியங்களில் புதுமை செய்தவர் ராஜா ரவிவர்மா. நாட்காட்டி ஓவியத்தின் முன்னோடி கொண்டையராஜு. நாட்காட்டி ஓவியங்கள் பசார் பெயிண்டிங் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதிலேயே உங்களுக்கு முழு புத்தகமும் முழு பாடப்பகுதியும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். பாருங்கள், மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். சித்தனவாசல் சுவர் ஓவியம், தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் ஓலைச்சுவடி ஓவியங்கள், மன்னர்களின் ஆணை செப்பேடுகள், கேரளா தந்த ஓவியங்கள், தஞ்சை மாவட்டம் கண்ணாடி ஓவியம், ஆந்திரா கலம்காரி ஓவியங்கள், பாரதியார் இந்தியா கருத்துப்பட ஓவியம். ஓவியங்களில் புதுமை செய்தவர் ராஜா ரவிவர்மா. நாட்காட்டி ஓவியத்தின் முன்னோடி குண்டேராஜு. நாட்காட்டி ஓவியங்கள் பசார் பெயிண்டிங் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், தமிழ் ஒளிர் இடங்கள் என்ற பாடப்பகுதியின் கீழே பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சில தமிழ்நாட்டில் உள்ள மிக மிக முக்கியமான நூலகங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது டிஎன்பிசி கேட்கக்கூடிய பொது தமிழ் பாடத்தில் நூலகங்கள் பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக 2 கேள்விகள் இடம்பெறும். இந்த பாடப்பகுதி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடப்பகுதி. வாங்க கேள்விக்கு செல்வோம். தஞ்சை சரஸ்வதி மகால் பற்றிய வினாவிடை பகுதியை பார்க்குறோம். கேள்வி எண் 78. இந்தியாவில் தொன்மையான நூலகங்களில் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகால். இந்தியாவில் தொன்மையான நூலகங்களில் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகால். தஞ்சை சரஸ்வதி நூலகம் எப்போது முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எப்போது முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன? கிபி 1122 1122 அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 80 பாருங்கள். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் எங்கு உள்ளது? தஞ்சை சரஸ்வதி மகால். அப்போ தஞ்சை சரஸ்வதி மகால் ரொம்ப பழமையானது அப்படின்னு பார்க்குறோம். அங்கே தான் என்ன இருக்கும்? ஓலைச்சுவடி இருக்கும், கையெழுத்து படிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 81 பாருங்கள். தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் எங்கே இருக்கும்? தஞ்சை சரஸ்வதி மகாலில். அப்போ தலை சிறந்த ஓவியங்கள் இருக்குது, தொன்மையான இசைக்கருவிகள் இருக்குது, சிற்பங்கள் இருக்குது. எங்கே? தஞ்சை சரஸ்வதி மகால். அடுத்து பாருங்கள், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் பற்றிய ஒரு சில வினாக்கள் பார்க்குறோம்.
கேள்வி எண் 82, செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தஞ்சை பல்கலைக்கழகம். அப்போ செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. எங்கே? தஞ்சாவூரில். அதனுடைய நிலப்பரப்பு 1000 ஏக்கர் அப்படின்னு பார்க்குறோம். தஞ்சை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. அடுத்த கேள்வி எண் 84 பாருங்கள். வானத்திலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு என தெரியும் வகையில் அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம். அதாவது தமிழ்நாடு என தெரியும் வகையில் அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம். நீங்கள் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை அதனுடைய பில்டிங் எல்லாம் கட்டிட அமைப்புகளில் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு என பெயர் தெரியும்படியில் அந்த கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 85 பாருங்கள். தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கம் இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகளை ஆராய்தல். தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கம் இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகளை ஆராய்தல். இதில் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க தமிழ் நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகளை ஆராய்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அது தவறான விடை. ஏன்னா இது இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகளை ஆராய்தலை நோக்கமாக கொண்டது தமிழ் பல்கலைக்கழகம். நம்மளுக்கு கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்டில் இதை மாற்றி கேட்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 86 பாருங்கள். தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள 5 புலம்கள் எதுன்னு பாருங்கள். கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 87. தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை 25. கேள்வி எண் 88 பாருங்கள். தமிழ் மொழி பற்றிய ஆய்வு செய்யும் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம். கேள்வி எண் தமிழ் மொழி பற்றி ஆய்வு செய்யும் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம். கேள்வி எண் 89 பாருங்கள். சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ தொண்டு செய்து வரும் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம். அப்போ பொதுமக்களுக்கு மருத்துவ தொண்டு செய்து வரும் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் பாருங்கள், கேள்வி எண் 90. இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை வழங்குவது தமிழ் பல்கலைக்கழகம். இப்போ நம்ம மாவட்ட ஆட்சியர்லாம் பார்க்குறோம். ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தமிழ் மொழி பயிற்சியை வழங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக விளங்குவது தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வருவாங்க, அவங்களுக்கு தமிழ் மொழி தெரியாது. அப்போ அவங்களுக்கு தமிழ் மொழியை பயிற்சி கொடுக்கிற ஒரு பல்கலைக்கழகமாக தமிழ் மொழி பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மிக முக்கியமான கேள்வி தான். அடுத்து கேள்வி எண் 91 பாருங்கள். உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் எங்கு கல்வி பயின்று வருகின்றனர்? தமிழ் பல்கலைக்கழகத்தில். உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் பயின்று வரும் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம். அடுத்து பாருங்கள், உவேசா நூலகம் பற்றிய கேள்விகள். கேள்வி எண் 92 பாருங்கள். உவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை பெசன்ட் நகர். உவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை பெசன்ட் நகர். உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் காணப்படும் நூலகம் உவேசா நூலகம். அதாவது உவேசா நூலகத்தில் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் காணப்படுகிறது. கேள்வி எண் 95 பாருங்கள். உவேசா நூலகத்தில் டேஸ் ஓலைச்சுவடிகளும் டேஸ் தமிழ் நூல்களும் உள்ளன. 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. எங்கு? உவேசா நூலகத்தில். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 96. கீழ்த்திசை நூலகம் பற்றிய கேள்விகள். கீழ்த்திசை நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை. கீழ்த்திசை நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை. கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1869. கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1869. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் காணப்படும் இடம் கீழ்த்திசை நூலகம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் ஓலைச்சுவடிகள் கீழ்த்திசை நூலகத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 99. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் இயங்கி வரும் நூலகம் கீழ்த்திசை நூலகம். அப்போ கீழ்த்திசை நூலகம் எங்கே அமைந்திருக்கு? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் அமைந்திருக்கு. அடுத்து பாருங்கள், கன்னிமாரா நூலகம் பற்றிய வினாக்கள் பார்க்குறோம். கேள்வி எண் 100. தமிழ்நாட்டின் மைய நூலகம் என அழைக்கப்படுவது கன்னிமாரா நூலகம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் சென்னையில் அமைக்கப்பட்ட ஆண்டு
1896. கன்னிமாரா நூலகம் சென்னையில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1896. கேள்வி 102 பாருங்க. இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களுள் ஒன்று கன்னிமாரா நூலகம். இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகம் கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை 6 லட்சத்திற்கும் மேல். கன்னிமாரா நூலகத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை 6 லட்சத்திற்கு மேல். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? கன்னிமாரா நூலகத்தில். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி கன்னிமாரா நூலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. கேள்வி எண் 105 பாருங்க. கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் செயல்பட்டு வரும் நூலகம் மறைமலை அடிகள் நூலகம். அடுத்து வள்ளுவர் கோட்டம் பற்றிய ஒரு சில பாடப்பகுதி பாருங்க. கேள்வி எண் 106 பாருங்க. வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைந்துள்ள இடம் சென்னையில் கோடம்பாக்கத்தில். அதாவது வள்ளுவர் கோட்டம் அமைந்துள்ள இடம் பாருங்க கோடம்பாக்கம், சென்னை. வள்ளுவர் கோட்டத்தின் கட்டுமான பணி காலகட்டம் பாருங்க கிபி 1973 முதல் 76 வரை. அப்போ வள்ளுவர் கோட்டத்தின் கட்டுமான பணி 1973 முதல் 76 வரை. வள்ளுவர் கோட்டத்தின் அமைப்பு எதன் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது? திருவாரூர் தேர். அப்போ வள்ளுவர் கோட்டத்தின் அமைப்பு திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 109 பாருங்க. வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதியின் நீளம் மற்றும் அகலம் மற்றும் மொத்த உயரம் பாருங்க. நீளம் 25 அடி, அகலம் 25 அடி, உயரம் 128 அடி. அடுத்து பாருங்க. கேள்வி எண் 110 பாருங்க. வள்ளுவர் கோட்டத்தின் மையப்பகுதியில் உள்ள கருவறையின் வடிவம் எண்கோண வடிவம். அப்போ வள்ளுவர் கோட்டத்தின் கருவறையின் வடிவம் எண்கோண வடிவம் பாருங்க. கேள்வி எண் 111 பாருங்க. 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ள இடம் வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் செதுக்கப்பட்டுள்ள திருக்குறள் எந்தெந்த வண்ணங்களில் செதுக்கப்பட்டுள்ளது பாருங்க. முப்பால்கள்னு பார்க்குறோம். அதில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அப்போ அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது. பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது. இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது. அறத்துப்பால் கருநிறம், பொருட்பால் வெண்ணிறம், இன்பத்துப்பால் செந்நிறம். அடுத்து பாருங்க. வள்ளுவர் சிலை பற்றிய கேள்விகள். கேள்வி எண் 113 பாருங்க. கன்னியாகுமரியில் தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ள சிலை வள்ளுவர் சிலை. அப்போ வள்ளுவர் சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? கன்னியாகுமரியில். கேள்வி 114 பாருங்க. நீர்மட்டத்திலிருந்து டேஸ் உயரத்தில் உள்ள பாறை மீது திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 30 அடி உயரத்தில் உள்ள பாறை மீது திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட ஆண்டு 1990. கேள்வி 116 பாருங்க. பொதுமக்கள் பார்வைக்காக திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 2000. அப்போ பொதுமக்கள் பார்வைக்காக திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட ஆண்டு பாருங்க 2000 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி. அடுத்து பாருங்க. பாறையிலிருந்து சிலையின் உயரம் 133 அடி. அதாவது திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டது. அதன் அடிப்படையில் பாறையிலிருந்து சிலையின் உயரமாக 133 அடி கொண்டது. அடுத்து பாருங்க. சிலை அமைந்துள்ள பீடத்தின் உயரம் 38 அடி. அடுத்து பாருங்க. கேள்வி 119 பாருங்க. பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை எத்தனை அடி உயரம் கொண்டது? 95 அடி கொண்டது. அப்போ பாருங்க. சிலை அமைந்துள்ள பீடத்தின் உயரம் 38 அடி. அப்போ அதே மாதிரி சிலையின் மொத்த வடிவம் 95 அடி அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாம் சேர்த்து தான் 133 அடி அப்படின்னு பார்க்குறோம். கேள்வி எண் 120 பாருங்க. திருவள்ளுவர் சிலைப்பீடத்தில் உள்ள மண்டபத்தில் மொத்தம் எத்தனை குறள்கள் அமைந்துள்ளது? 133 குறட்பாக்கள், அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில். அப்போ திருவள்ளுவர் சிலை பீடத்தில் உள்ள மண்டபத்தில் 133 குறட்பாக்கள் மட்டும்தான் இருக்குது. அதாவது அதிகாரத்திற்கு ஒரு குறள் தான் இங்கே செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். அதாவது 2 மொழிகளிலுமே செதுக்கிங்க, தமிழ் ஆங்கிலத்தில். கேள்வி எண் 121 பாருங்கள். திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மொத்த கருங்கற்கள் 3681. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மொத்த கருங்கற்கள் 3681. அதாவது இப்படிலாம் கேள்விகள் தொகுத்து வச்சுருக்கீங்களா சார், இதெல்லாம் கேட்பாங்களான்னா இது கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வி. அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு வரியுமே நம்ம தொகுத்து வழங்கியிருக்கோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் நம்ம 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நம்ம டார்கெட், அதாவது
மினிமம் நம்மளுக்கு 90 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்குன்னு. அப்போ நம்ம டார்கெட் 100 மதிப்பெண்கள் இருக்கும்போது தான் நம்ம 90 95 மதிப்பெண்களை எளிமையாக பெற முடியும். அந்த வடிவில் தான் நம்ம கேள்விகளை தொகுத்து வழங்குகிறோம். முந்தைய ஆண்டுகளில் எந்த அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த அடிப்படையில் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். ஸோ வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 122 பாருங்கள். திருவள்ளுவர் சிலை மொத்தம் எத்தனை டன் எடை கொண்டது? 7000 டன். திருவள்ளுவர் சிலை மொத்தம் எத்தனை டன் எடை கொண்டது? 7000 டன். அடுத்து பாருங்கள், உலக தமிழ்ச்சங்கம் என்ற தலைப்பின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 123. உலக தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இடம் மதுரை தல்லாகுளம். அப்போ உலக தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இடம் வந்து மதுரை தல்லாகுளம். அடுத்து கேள்வி எண் 124 பாருங்கள். மதுரை உலக தமிழ்ச்சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு கிபி 2016. உலக தமிழ்ச்சங்கம் எப்போது திறந்து வைக்கப்பட்டது? 2016ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டது? 1981. அதாவது 1981 5ஆம் உலக தமிழ்ச்சங்க மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் மதுரையில் நம்ம உலக தமிழ்ச்சங்கத்தை நிறுவனம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் மதுரை உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பாருங்கள், உலக தமிழ்ச்சங்கம் 2016ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது வந்து இதனுடைய தீர்மானம் எப்போ போட்டிருக்காங்க பாருங்கள், 1981ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் இதை கட்டணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 126 பாருங்கள். உலக தமிழ்ச்சங்கம் சுற்றுச்சுவர்களில் எத்தனை குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளது? 1330 குறட்பாக்கள். உலக தமிழ்ச்சங்கம் சுற்றுச்சுவர்களில் எத்தனை குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளது? 1330 குறட்பாக்கள். நம்ம பார்த்தோம். அதாவது சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம் சிலை, அந்த வள்ளுவர் கோட்டத்திலும் 1330 குறட்பாக்கள் உள்ளது. அதுக்கப்புறம் உலக தமிழ்ச்சங்கம் அந்த சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்கள் உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி 127 பாருங்கள். உலக தமிழ்ச்சங்கத்தின் மற்றொரு அமைப்பு சங்கத்தமிழ் காட்சிக்கூடம். அப்போ இந்த சங்கத்தமிழ் காட்சிக்கூடமும் மதுரையில் தான் இருக்குது. பாருங்கள், தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி எங்கு புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது? சங்கத்தமிழ் காட்சிக்கூடம். தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ள இடம் சங்கத்தமிழ் காட்சிக்கூடம். சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக எங்கு செதுக்கப்பட்டுள்ளது? சங்கத்தமிழ் காட்சிக்கூடம். 3ஆம் தமிழ்ச்சங்கம் அமைந்த இடம் மதுரை. 3ஆம் தமிழ்ச்சங்கம் அமைந்த இடம் மதுரை. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 132 பூம்புகார் சிற்ப கலைக்கூடம். அதை பற்றிய வினாக்கள் பார்க்க போகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய நகரம் பூம்புகார் நகரம். பூம்புகார் பற்றிய செய்திகள் காணப்படும் இலக்கியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. அதாவது கடியலூர் உருத்திரங்கண்ணா எழுதிய பட்டினப்பாலை என்ற நூலில் மன்னிக்கவும் சிலப்பதிகாரம் மற்றும் பட்டினப்பாலை தான் பூம்புகார் பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதில் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம், கடியலூர் உருத்திரங்கண்ணா எழுதிய பட்டினப்பாலை என்ற நூலில் தான் பூம்புகார் பற்றிய செய்திகள் அதிகம் காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். கேள்வி 134 பாருங்கள். எந்த இடத்தில் மருவூர்பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருப்பதாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது? பூம்புகார் என்னும் இடத்தில். அப்போ மருவூர்பாக்கம் என்பது கடல் பகுதியை குறிக்கிறது, பட்டினப்பாக்கம் என்பது நகரப்பகுதியை குறிக்கிறது. இந்த இரண்டுமே எங்கு இடம்பெற்றிருக்கு? பூம்புகார் நகரத்தில் இடம்பெற்றிருக்கு. இதை சொல்லும் நூல் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத பார்க்குறோம். கேள்வி 135 பாருங்கள். கடல் கோளினால் அழிந்த நகரம், அதாவது சுனாமியால் அழிந்த நகரமாக நம்ம பூம்புகார் நகரத்தை பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், பூம்புகாரில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973. பூம்புகாரில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973. சிற்பக்கலைக்கூடத்தில் மொத்தம் எத்தனை மாடங்கள் உள்ளன? 7. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் காணப்படும் இடம் பூம்புகார் சிற்பக்கலைக்கூடம். அப்போ கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் பூம்புகார் சிற்பக்கலைக்கூடத்தில் உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். மாதவிக்கு ஒரு நெடிய சிலை அமைக்கப்பட்டுள்ள இடம் சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார். அடுத்து பாருங்கள், இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகிய மன்றங்கள் எங்கே அமைத்திருக்காங்க?
பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்தில் அமைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 141. கண்ணை கவரும் பெண்களின் உருவங்கள் அமைந்துள்ள இடம் இளஞ்சி மன்றமும் பாவை மன்றமும். கேள்வி எண் 142. நெடிய கல்தூண் மற்றும் அதனை சுற்றி 8 சிறிய கல்தூண்கள் 8 மனித உருவங்களும் காணப்படும் இடம் நெடுங்கல் குன்றம். அடுத்து பாருங்கள், இந்த பாடப்பகுதியில் ஒவ்வொரு நிறைய நம்ம நூலகங்கள் பற்றி பார்த்தோம். முக்கியமான தமிழ் ஒளிர்விடங்கள் அப்படின்னு பார்த்தோம். அது எப்பப்போ அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துகளில் பார்ப்போம். தஞ்சை சரஸ்வதி மகால் 1122 1122 அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க. சென்னை கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 1869. சென்னை கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 1869. சென்னை கன்னிமாரா நூலகம் 1896. அதில் பாருங்கள், சென்னை கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 1869. இந்த 69 அப்படி திருப்பி போட்டிங்கன்னா 96 இருக்குது. அப்போ அந்த 96வது வருஷத்தில் தான் சென்னை கன்னிமாரா நூலகம் சென்னையில், அதாவது சென்னை எக்மோரில் இருக்கும். அதாவது 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் நம்ம அமைச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நூலகமாக இருந்தது தான் இந்த சென்னை கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சென்னை ஊவேசா நூலகம் 1942. பூம்புகார் சிற்பக்கலைக்கூடம் 1973 அப்போ நிறுவப்பட்டது. சென்னை வள்ளுவர் கோட்டம் கட்டுமான காலம் பார்த்தீங்கன்னா 1973லேருந்து 76 வரை, அப்போ 76ல் நிறுவப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1981ஆம் ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலை திறப்பு 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி. மதுரை உலகத் தமிழ்ச்சங்கம் 2016ஆம் ஆண்டு. ஸோ இதை மறுபடியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வாங்க, நம்ம இதுவரைக்கும் 7ஆம் வகுப்பு இயல் 6க்கான ஒரு வரி வினா விடைகளை ஒரு வரி, அதாவது மிக மிக டிஎன்பிசி கேட்கக்கூடிய அடிப்படையில் நம்ம ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் தொகுத்து வழங்கிட்டோம், பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போது இலக்கண பகுதி, தொழிற்பெயர் என்ற இலக்கண பகுதியை பார்க்குறோம். டேஸ் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது, படர்க்கை இடத்தில் மட்டும்தான் வரும். அதாவது தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது, படர்க்கை இடத்தில் மட்டும்தான் வரும். இப்போ தொழிற்பெயர்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். செய்தல், தருதல், இதெல்லாம் தொழிற்பெயர். இது எதுவுமே எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது, படர்க்கை இடத்துல தான் வரும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், தொழிற்பெயரின் வகைகள். அது 3 தொழிற்பெயர்களை கொடுக்குறாங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ இது என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், கேள்வி எண் 146 பாருங்கள். விகுதி பெற்ற தொழிற்பெயர் தருதல், அதாவது நம்மளுக்கு தொழிற்பெயர் விகுதிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு செய்தல், தருதல், மகிழ்தல், இதுதான் தொழிற்பெயர் அப்படின்னு நினச்சிக்கிருக்கோம். பட் ஆனால் இதில் பாருங்கள், நட்பு என்பது தொழிற்பெயரை குறிக்கிறது, வாழ்வு என்பது தொழிற்பெயரை குறிக்கிறது, மறதி என்பது தொழிற்பெயரை குறிக்கிறது, கல்வி என்பது தொழிற்பெயரை குறிக்கிறது, விளை என்பது தொழிற்பெயரை குறிக்கிறது. ஸோ இதில் உள்ளது எல்லாத்தையுமே பார்ப்போம். பாருங்கள், விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் எது பாருங்கள். தருதல், நட்பு, மறைவு, வாழ்வு, கூறல், மறதி, ஆட்டம், உணர்ச்சி, விளை, கல்வி, வருகை, வாழ்க்கை, பார்வை, போக்கு, செய்யாமை, இது எல்லாமே விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா தருதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஒரு தொழிற்பெயர் அப்படின்னு. செய்யாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கல, அதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் கேட்பாங்க. இது நம்மளால் கெஸ் பண்ண முடியாப்ப நம்மளால் புத்தகத்தில் உள்ள தகவல்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நட்பு என்பது தொழிற்பெயர், வாழ்வு என்பது தொழிற்பெயர், மறதி என்பது தொழிற்பெயர். இதில் ஆட்டம் என்பது தொழிற்பெயர் நம்மளுக்கு தெரியும். அல், அம் என்ற விகுதியை பெற்றிருந்துச்சுன்னா நம்மளுக்கு தொழிற்பெயர் தெரியும். அடுத்து பாருங்கள், உணர்ச்சி என்பதும் தொழிற்பெயர் தான், விளை என்பதும் தொழிற்பெயர் தான், கல்வி என்பதும் தொழிற்பெயர் தான், வருகை, வாழ்க்கை, பார்வை, இது எல்லாமே தொழிற்பெயர் தான், போக்கு என்பதும் தொழிற்பெயர் தான். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 147. முதநிலை தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு பார்க்குறோம். புகழ், அடி, இடி, குதி, இது எல்லாமே முதல்நிலை தொழிற்பெயர்கள். அவளுக்கு நம்மளுக்கு முதல்நிலை தொழிற்பெயர்கள் கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. புகழ், அடி, இடி, பேரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் புகழ், அடி, இடி என்பது தான் முதல்நிலை தொழிற்பெயர்கள். அதாவது ஏவல் வினையாக வரக்கூடிய தொழிற்பெயர்கள் தான் முதல்நிலை தொழிற்பெயர்கள் அப்படின்னு அழைக்கப்படும். கேள்வி 148 பாருங்கள். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இதில் பேரு, சூடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். அப்போ
பெரு என்பது பேரு என்று நீண்டு ஒலிக்கும். சுடு என்பது சூடு என்று நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது தான் நம்ம முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று அழைக்கிறோம். இதில் பாருங்கள், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். விடு என்பது வீடு என்றும், மின் என்பது மீன் என்றும், கொன் என்பது கோள் என்றும், உடன்படு என்பது உடன்பாடு என்றும் அழைக்கப்படுவது தான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எதுன்னு கொடுத்துருக்காங்க. எழுது, பாடு, நடி. இதில் படித்தல் என்பது தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். தல் என்ற விகுதி வந்திருக்கு, அதனால் இது படித்தல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஊறு, நடு, விழு, எழு, எழுதல். இது எல்லாமே இது கொடுத்துருக்காங்க. இதில் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊறு அப்படின்னு நெடில் எழுத்து நீண்டு வர்றது தான் நம்ம முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் சரியான விடை ஊறு என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. 3 சொற்கள் கொடுத்துட்டு அதில் என்னென்ன வகையான தொழிற்பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓட்டம் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். என்ற விகுதி பெற்றிருக்க அதனால் இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், 2வது பாருங்கள், பிடி என்பது முதல்நிலை தொழிற்பெயர். ஏவல் வினையாக வரக்கூடிய ஒரு தொழிற்பெயர் பிடி என்பது. அப்புறம் பாருங்கள், சூடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சுடு என்பது சூடு என திரிந்து வந்துடும், அதனால தான் இதை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். கலைப்படைப்பு டேஸ் பேச வேண்டும், மானுடத்தை பேச வேண்டும். இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரட்டுற மொழிதல் ஆகும். இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரட்டுற மொழிதல் ஆகும். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். அப்போ புனையா ஓவியம்னா என்ன? வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைகிறது தான் நம்ம புனையா ஓவியம் என்று குறிப்பிடுகிறோம். ஆற்று மணலுடன் டேஸ் சேர்த்து சுவரை சமப்படுத்துவர், சுண்ணாம்பை சேர்த்து சமப்படுத்துவர். வள்ளுவர் கோட்டத்தின் அமைப்பு திருவாரூர் தேர் போன்றது. அப்போ வள்ளுவர் கோட்டத்தின் அமைப்பு திருவாரூர் தேர் போன்றது. அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம் என்ற பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கிரியேட்டர் என்பதன் தமிழாக்கம் படைப்பாளர். ஸ்கல்ப்சர் என்பதன் தமிழாக்கம் சிற்பம். ஆர்டிஸ்ட் என்பதன் தமிழாக்கம் கலைஞர். இன்ஸ்கிரிப்ஷன் என்பதன் தமிழாக்கம் கல்வெட்டு. மெனுஸ்கிரிப்ட்ஸ் என்பதன் தமிழாக்கம் கையெழுத்துப்படி. ஏஸ்தட்டிஸ் என்பதன் தமிழாக்கம் அழகியல். பிரஸ் என்பதன் தமிழாக்கம் தூரிகை. கார்ட்டூன் என்பதன் தமிழாக்கம் கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங் என்பதன் தமிழாக்கம் குகை ஓவியம். மாடர்ன் ஆர்ட் என்பதன் தமிழாக்கம் நவீன ஓவியம். அடுத்து பாருங்கள், திருக்குறள் பற்றிய நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 159 பாருங்கள். எதனால் தீமை உண்டாகும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எதனால் தீமை உண்டாகும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ பாருங்கள், எதில் குறிப்பிடுகிறார்னா, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுவார். அதாவது செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ எதனால் தீமை உண்டாகும்? செய்யக்கூடிய செயல்களை நம்ம செஞ்சே ஆகணும். அப்போ செய்யாமல் இருந்தாலும் தீமை உண்டாகும். செய்யத்தகாத செயல்களை நம்ம செய்யக்கூடாது. அப்போ செய்யத்தகாத செயல்களை செய்தாலும் தீமை உண்டாகும் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். இப்போ இன்றைக்கி படிக்கணுங்கிறத நீ படிக்காமல் போயிட்டோம்னா அதுதான் தீமையை உருவாக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 160. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் இருக்கக்கூடாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சோம்பல் தான் சரியான விடை. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் இருக்கக்கூடாதது சோம்பல். அதில் வள்ளுவர் என்ன குறிப்பிட்டார் பாருங்க. மடியை மடியாய் ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். தம் குடியை சிறப்படைய செய்ய வேண்டுபவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோம்பலை துன்பமாக கருதி அதோட அதாவது சோம்பல் இல்லாமல் வாழ்தல் வேண்டும் என்று நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுவார். அப்போ நம்மளுடைய குடும்பத்தை நம்ம உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேணும்னா நம்ம அப்படிப்பட்ட நம்மளுடைய எண்ணங்களில் நம்மளுடைய செயல்களில் சோம்பல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத
வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த கேள்வி எண் 160 என்ன கொடுக்குறாரு? தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் என்ன இருக்கக்கூடாது? சோம்பல் இருக்கக்கூடாது. கேள்வி எண் 161 பாருங்க. எழுத்தென்ப என்பதன் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கற்றனை தூறும். அடுத்து பாருங்க, பொறுத்துக. இது எல்லாமே சரியாக பொருந்திருக்கு. கற்கும் முறை அப்படின்னு பார்க்கும்போது பிழை இல்லாமல் கற்றல் அப்படின்னு தான் சரியான முறை. அதாவது கற்க கசடர கற்பவை கற்றப்பன் நிற்க அதற்கு தர அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்க கசடர அப்படிங்கிறதுல கற்கும் முறை பிழை இல்லாமல் கற்றல். உயிருக்கு கண் போன்றது எண்ணும் எழுத்தும். நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு நம்மளுக்கு குறிப்பிட்டிருப்பார். அதாவது மக்களுக்கு கண்கள் போன்றவை எது? எண்ணும் எழுத்தும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். அப்போ உயிருக்கு கண்கள் எது? எண்ணும் எழுத்தும் என்பது சரியான விடை. அடுத்து பாருங்க, விழுச்செல்வம் அப்படிங்கிறதுக்கு கல்வி. அதாவது வள்ளுவர் என்ன குறிப்பிட்டிருப்பார் பார்த்தீங்கன்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு கொடுத்துருப்பார். அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி தான் அப்படிங்கிறத நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். அப்போ விழுச்செல்வம் என்றால் கல்வி. அடுத்து பாருங்க, எண்ணி துணிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான பொருள் பார்த்தீங்கன்னா செயல் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு சரியான பொறுத்துகளில் பார்த்தீங்கன்னா செயல். அதாவது நம்மளுடைய வள்ளுவர் எந்த குறளில் கொடுத்துருப்பாங்க? எண்ணி துணிக கருமம். அதாவது கருமம் என்றால் செயல் என்று பொருள். அப்போ எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு என்ற குறளின் மூலம் இதுக்கு பொருள் பார்க்கலாம். அதாவது எந்த செயலையும் நம்ம சிந்தித்த பின் தொடங்க வேணும். தொடங்கிய பின் சிந்திச்சு பார்க்குறது குற்றமாகும் அப்படிங்கிறத நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுவார். அப்போ எண்ணி துணிக என்பதற்கு சரியான பொறுத்துகளில் பார்த்தீங்கன்னா செயல் என்பது தான் சரியான விடை. கருமம் என்றால் செயல் என்று பொருள். அடுத்து பாருங்க, கரவா கரைந்துண்ணும் என்பதன் பொருள் காகம். அப்போ இதில் வள்ளுவர் கரவா கரைந்துண்ணும் என்பது காகம். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள அப்படின்னு வள்ளுவர் இந்த குறளில் குறிப்பிட்டிருப்பார். அப்போ கரைவா கரைந்துண்ணும் என்பதற்கு பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா காகம் என்பது தான் சரியான விடை. இப்போ இது வரைக்கும் 7ஆம் வகுப்பு இயல் 6க்கான ஒருவரி வினா விடையை நம்ம முழுமையாக பார்த்தாச்சு. இதை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது இதை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை 1.5 அப்படிங்கிறதுல ஸ்பீடில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம் குறைந்த நேரத்தில். முதல் முறை தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ ஒரு முறை பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் அதனுடைய ஸ்பீடு அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக, அதாவது குறைவான நேரத்தில் எளிமையாகவும் தெளிவாகவும் ஒரு இயலை கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்ப்போம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது கவிஞர் தேனரசின் படைப்பு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தேனரசின் படைப்புகள் நம்ம 3 படைப்புகள் பார்த்தோம். மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் என்பது கவிஞர் தேனரசன் எழுதிய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதில் மழை பற்றிய பகிர்தல்கள் தான் தேனரசன் படைப்பு இல்லை. அப்போ மழை பற்றிய பகிர்தல்கள் நம்ம இனிமேல் தான் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்க்கல. மழை பற்றிய பகிர்தல்கள் எழுதினது சே பெருந்தா என்ற கவிஞர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுக்கு சரியான விடை தேனரசன் படைப்பு இல்லைங்கிறது மழை பற்றிய பகிர்தல்கள். அப்போ மண்வாசல், பெய்து பழகிய மேகம், வெள்ளை ரோஜா என்பது தேனரசனின் படைப்புகள் அப்படிங்கிறது இதுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. அடுத்து பாருங்கள், கேள்வி பாருங்கள் 58 அதில் பார்க்குறோம். காளமேக புலவரின் இயற்பெயர் யாது? பரதன், வரதன், இனியன், கணியன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை. இப்போ பாருங்களேன், கன்னிமாரா நூலகம் சென்னையில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாலே சொன்னேன், சென்னை அது எக்மூரில் இருக்குது. அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு முன்னாலேயே ஒரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நூலகமாக சென்னை எக்மூரில் எழும்பூரில் இருக்கக்கூடிய கன்னிமாரா நூலகம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதில் பாருங்கள், கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை அண்ணா நகர், சென்னை எழும்பூர், சென்னை கோட்டூர்புரம், சென்னை கோயம்பேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை சென்னை எழும்பூர் தான் சரியான விடை. அப்போ சென்னை கோட்டூர்புரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள்,
இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? கன்னிமாரா நூலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு புத்தகத்திலே உள்ள தகவல் தான். நடுவண் நூலகம், தேசிய நூலகம், ஆவண காப்பகமும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ கன்னிமாரா நூலகம் தான் இதுக்கு சரியான விடை. அங்கு தான் இந்தியாவில் ஃபுல்லாக வெளியிடக்கூடிய புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் எல்லாவற்றின் ஒரு பிரதி, ஒரு அச்சு வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது அண்ணா நூற்றாண்டு நூலகம், திருவனந்தபுரம் நடுவண் நூலகம், கன்னிமாரா நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதில் சரியான விடை வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். ஏன்னா கிபி 1122 1122 அந்த ஆண்டில் தான் இது நிறுவப்பட்டது அப்படின்னு கல்வெட்டு செய்திகள் குறிப்பிடுது அப்படின்லாம் பார்த்தோம். அப்போ பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள டேஸ் கரங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த திருவள்ளுவர் சிலைக்கு எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு புத்தகத்தில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதை கூட நம்மளுக்கு கேள்விகளாக கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம வினாக்கள் தொகுத்து வழங்குகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு விடையுமே இங்கே வினாக்களுமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு வினாக்களும் நம்மளுடைய வேலை வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் என்ற அடிப்படையில் தான் நம்ம வினாக்கள் தொகுத்து வழங்குகிறோம். ஸோ ஒவ்வொரு வினாவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாகவே படிங்க. அப்போ இதற்கு சரியான விடை பாருங்கள், 3681. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள எத்தனை கரங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன? 3681. அடுத்து பாருங்கள், எண்ணி துணிக கருமம். இதில் கருமம் என்பதன் பொருள் செயல் என்று பார்த்தோம். அப்போ எண்ணி துணிக கருமம் என்பதில் கருமம் என்பதன் பொருள் செயல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இலக்கு. எந்த செயலையும் நம்ம சிந்திச்சு தான் தொடங்க வேணும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பார்த்தோம். அப்போ இதில் கருமம் என்றால் செயல் என்று பொருள். அடுத்து பாருங்கள், இது வரைக்கும் நம்ம 7ஆம் வகுப்பு இயல் 6க்கான வினாவிடைகளை தொகுத்து வழங்கிட்டோம். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக்கான அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு முறை தான், நீங்கள் ஃபஸ்ட் டைம் புதுசாக படிக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்களை பார்த்துட்டு நீங்கள் புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும், சீக்கிரம் படிச்சிடலாம். நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, உங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு கூடவே ஆகும். இதில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 50 நிமிஷத்தில் நீங்கள் முழு இயலை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் புத்தகத்தை படிக்கும்போது எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ அன்னை தமிழ் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வீட்டிலிருந்தே படிப்பவர்களுக்கு, நான் வீட்டிலேருந்தே படிச்சுக்கிட்டு ஏதாவது டெஸ்ட் பேஜ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் நீங்கள் டெஸ்ட் பேஜ் போடுறதுக்கு 3 மணி நேரத்துலேயே நீங்கள் ஒரு டேர்மே படிச்சிடலாம். இயல் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டெஸ்ட் பேஜ் போட்டாங்கன்னா 3ஐயுமே ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிடலாம். அப்போ அந்த அடிப்படையில் படிங்க. ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.